यस्या भगवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विचार्यचूर्णम् तं देवतारस्तमनञ्जलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजैग्मरुग्मव्यामोहतस्थैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां विशद्यां शरणं भवपीतानां चरणागमनेश्वरम् श्रीरङ्गेशयतीन्द्रुना करुणया असौ स्याद्विप्रेषितं ख्यातश्री नरसिंहकार्यमुनिपादाम्बुजैर्दिरन्तां दीक्षादि जयादिभिस्सुभुवनैः बान्धम्बुदाग्रेषं श्रीमद्रङ्गसदार्यो संशय श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरशरदिगुणा संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं नृसिंहे नरगतिदर्शिद्योगिने तत्प्रसादात् राज्ञं श्रीरङ्गकारिप्रभयतिपतेः प्राप्तलक्ष्मीकुसुमास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधि विररग्वीक्षकारिं श्रीरङ्गनाशनमोपेतीन्द्रनिष्ठं लक्ष्मीकुसुमचरितकरुणैकपात्रं श्रीरङ्गवीरगुराशनोपकृत्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरगतिदर्शिद्रङ्गभूकार्याभ्यां कारुण्यात् श्रीनृसिंहेशकरिधरिक्षेपगण्यं वेदान्ते भावदूर्गत्वमिदर्जितारङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमतदमन व्याख्यातमीडे श्रीमद्रङ्गशरादिसंयुराल्लब्धाहमान्तद्वयम् श्रीमद्वीरभूत्वहातिसमितिपादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंसदेशेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनोदं नारायणं योगिनं रक्षापरं श्रीमद्रङ्गसदारिवीरङ्गम् ईष्टादम्बविवर्षितं सुगुणैः भान्तं महद्वं स्वयं वन्दे वत्सैपूर्वं पुरवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशिकयतीन्द्रकदा क्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं गुदाभ्यं नारायणाद्यैर्यक्वाभितं श्रीरङ्गनाथैति शेखरम् आश्रयामः श्रीवत्सचिह्नविश्लेभ्यो मम मुक्तिम् अधीमहे विदुत्तयस्त्वयि कण्ठे शान्तिमङ्गलसूत्रका ஆழ்வாருடைய பஞ்சஸ்தவத்துல வைகுண்ட ஸ்தவத்தை அனுபவிச்சு வரும். சாதாரண மோட்சம் அப்படின்னு சொன்னா பல பேர் பல விதமா சொல்றாங்க. அதாவது சம்சாரத்திலேருந்து விடுபடுறதே மோட்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஞானானுமுக்தின்னு சொல்லிட்டு தத்துவமசின்ற வாக்கிய ஞானத்தினாலேயே மோட்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் கல்லா இருக்கிறதே மோட்சம், ஏதாவது சுக துக்கங்கள்லாம் இல்லாம கல்லா இருக்கிறதே ஒரு மோட்சம். இப்படி மோட்சத்துக்கு பல பேர் பல விதமாக மோட்சம்னா விடுபடுவது. சம்சாரத்துல விடுபடுறது சரி, ஆனா சம்சாரத்துல விடுபடுறது எங்க இருக்கும் அதுதான் இங்க தெரிஞ்சுக்கணும். அதுல இப்போ ஒவ்வொரு ஜீவனும் அவனுடைய கடைசி காலத்துல பிராணனை விட்டு போன உடனே அவன் எங்கே இருக்கான், அந்த ஆத்மா இந்த இடத்துல இல்லை, பின்ன எங்க போறான் அப்படின்னா நம்ம சாஸ்திரத்துக்காக அந்த சாஸ்திரங்கள் பிரகாரம் புண்ணியத்தை பண்ணா சொர்க்கலோகத்துக்கும் பாபத்தை பண்ணா நரகத்துக்கும் போறான். அப்படியாப்பட்ட அந்த ஜீவாத்மாக்கள்ல சரணாதி பண்ணவர்கள் வைகுண்டத்துக்கு போனார்.
அப்படின்னு. அப்போ சரணாகதாள் அவளுக்கு தனியா வைகுந்தம்னு ஒரு இடம் இருக்கு. மீதி பேருக்கு நரகாதி லோகம், சொர்க்க லோகங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் யாராவது பார்த்துருக்காளா அப்படின்னு ஆக ஜீவன் எங்கேயாவது கல்லா இருக்கான்னு சொல்றதோ இல்ல ஞானத்தை தத்துவத்தை ஞானத்தை கேட்டு அதே விடுபடுறது நடத்துவோம். இதுவே சித்திக்காது. ஞானான்முத்தின்னு சொல்றாங்க, ஞானான்முத்தி வராது. ஆக ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும் ஜீவன் அப்படின்ற மாதிரி விஷயம். அப்போ பிரபஞ்சனுடைய புண்ணிய பாப்ப கர்மாக்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சாதனை வருது. அவருடைய சுகத்துகளுக்கு புண்ணியமும் துஷ்பரித்துகளுக்கு பாப்பமும் போய் சேர்றது அப்படின்னு அவருடைய பாப்பம் புண்ணிய பாப்பமும் அனுபவிச்சு கை சொல்றான். அனுபவிச்சுக்கிறதா இதுக்கு முன்னாடி இருக்கிற பாப்பங்கள்லாம் இருக்க முடியும், அதெல்லாம் போய் எங்க போய் நிற்கும் அப்படின்னு சொன்னா அவைகளெல்லாம் பெருமாள் சாப்பிட்டால் நெசிஞ்சு போயிடும். இவன் அனுபவிச்சு ஏதாவது இப்போ அனுபவிக்கிறது என்ன, எத்தனையோ ஜென்மத்தினுடைய புண்ணிய பாப்பனை தான் அனுபவிச்சுட்டு வேணாம் பண்ணி இந்த ஜீவிதத்தில் இல்லை, போன ஜென்மத்தில் இல்லை, எப்பயோ முன்னாடி இருக்கு. அதாவது இந்த ஜென்மத்தில் இருக்கிற மட்டும் நான் எந்த ஜென்மத்தினுடைய புண்ணிய பாபமோ அதை அனுபவிச்சுட்டு நான் அப்புறம் மோட்சத்துக்கு போறேன்றது தான் ஏக தேகாவதானிக்கு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு ஜென்மத்தினுடைய புண்ணிய பாபங்கள் அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு விடுவான்னா அப்படின்னா இவனுக்கு சரீர அவசானம் வந்துருக்குன்னா அதுக்கப்புறம் பாவம் இருக்கக்கூடாது. அப்போ பூர்ணமா கழிஞ்ச பிற்பாடுதான் இவன் இந்த லோகத்தை போக முடியும், சரீரமாவது வெளில போகணும். ஆக அதுக்காக என்ன பெருமாள் தேகாவசனம் வந்த உடனே அதுக்கு முன்னாடியே இவன் ஒத்துக்கொண்ட பாவத்தை இவன் அனுபவிச்சுட்டான். இதுல ஏதாவது அனுபவிக்காத கர்மா புண்ணிய பாபங்கள் இருக்கும், இல்லாத இருந்ததுன்னா இல்லை இருக்கும். அதெல்லாம் புண்ணியத்தை அதாவது சுகிருத்துக்களுக்கும் பாபத்தை துஷ்பிரதிகளுக்கும் கொடுத்துறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அபியுபகத பிராரப்தம் பேரு. அதாவது அபியுபகத்தனாக்க இந்த ஜென்மாவில நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஒத்துண்ட பாப்பம். அதுக்கு இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் அடையக்கூடிய பரமபதம் இருக்கே, அந்த பரமபதம் எப்படிப்பட்டது, அது அக்கிருதம், யாராலையும் செய்யப்படாதது. அதுவும் இல்லாத பிரகிருத்தினுடைய திரிகுணம் சொல்லக்கூடியதான சத்துவராஜ தமசுகள்லாம் கலசாதது. அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு பரமபதம் பேர். அதுதான் இப்போ வர்ணிச்சுட்டு வந்துட்டு இருக்க, அதனுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு வந்துருக்க. அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, வைஷ்ணவம் ஹி பரமம் பதமாமனந்தி கவ்வா ஏதேவ பரமம் தமச பரஸ்தாத் தேஜோமயம் பரமசத்வமயம் துருவம் எது ஆனந்தகந்தம் அதிசுந்தரம் அத்புதம் எது. அந்த பரமம் எப்படி தெரியுமா? அத்புதம், அதிசுந்தரம், ஆனந்த கந்தம். பிருத்திவியுடைய குணம் என்னடா அப்படின்னா கந்தம். பிருத்திவி கந்தவத் பிருத்திவி அப்படின்னு சொல்லலாம். இப்படி கந்தவத்தா இருக்கிற பிருத்திவியானது சுக துக்கங்கள் கலந்து இருக்கு.
ஆனா அந்த பரமம் இருக்க ஆனந்த கந்தம், அது சுத்த சத்துவ மயத்தினால் ஆனது. ஆனால் அது ஆனந்தமாகவே இருக்கக்கூடியது, எப்பவுமே துக்கமே கலக்காது. அதி சுந்தரம், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அத்புதம், வியக்கத்தை வந்து ரீதியில் இருக்கு அப்படின்னா. அதுனால தேஜோமயம், ஒளிப்புரிந்தது. பரம சத்துவமயம், எல்லாமே சத்துவமயத்தோட. துருவம், நிலையானது, அழிவே கிடையாது. பழைய காலத்துல கூட அழிவு கிடையாது. அப்படிப்பட்டது என்ன? தேஜோமயம், பரமசத்துவமயம், துருவம், ஆனந்த கந்தம், அதிசுந்தரம், அத்புதம். எல்லாம் எத்தி எத்தி எத்தினே வருது, இது முடியல. அது அப்பதான் சொல்லணும். அதாவது 45 சொல்றேன் சொல்லக்கூடாது. அதனால வைஷ்ணவி பரமம் பதமாமனந்தி, விஷ்ணுவுடைய ஸ்தானம். அதான் வைஷ்ணவ பதம்ன்றது. தத் விஷ்ணு பரமம் பதம், விஷ்ணுவே பரமம் பதம், இப்படிலாம் பரமபதத்துடைய விஷ்ணுடைய ஸ்தானத்தை பரம சப்தத்துல அது விஷ்ணுடைய ஸ்வரூபமாக சொல்றார். அதனாலதான் வைஷ்ணவி பரமம் பதம் ஆமணந்தி. அந்த இடத்த யார் சொல்றா அப்படின்னா, வேதம் அறிந்தவர்கள், ஆண்டோர்கள், அவர்கள் சொல்றார். இது அந்த பூமியானது பகவானை சேர்ந்தது, விஷ்ணுவை சேர்ந்தது. அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா தமசா பரஸ்தார், தமசுக்கும் மேற்பட்டது. அதாவது மூவாபழுத்தி காட்டிலும் அப்பாற்பட்டது. அதுக்கு பரமாகாசம் பேர். ஆகாசம் சொன்னா இடைவெளி, இது பரமாகாசம். கம்னா ஆகாசம், அதனால பரமம் கம்னா பரமாகாசம். தேஜோமயம், பரமசத்துவமயம், துருவம், ஆனந்த கந்தம், அதிசுந்தரம், அற்புதம், இப்படியா எது சொல்லப்படுகிறதோ அப்படின்னு இன்னும் முடிக்கல. அதுதான் பரமபதம்னு பின்னாடி சொல்லப்படுற ஸ்ரீ வைகுண்டம். ஆக இதை பத்திலாம் நம்ம விவரமா பார்த்துட்டோம். இந்த ஸ்தானத்தை துருவம், அக்ஷரம், அவ்வியம், இப்படி சப்தத்தால சொல்றான். அதாவது இந்த இடத்துல துருவம், துருவம்ன்றது நிலையானது. அதனால நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்மம் தது அவ்வியம் அப்படின்னு சுத்தி, நித்தியமாக இருக்கக்கூடியது, விபுவாக இருக்கக்கூடியது, சர்வகதம் சுசூக்மம், எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு, சுசூக்மம் ஆனா கண்ணுக்கு தெரியாது, தத் திரவியம் தத் அவ்வியம் அப்படின்னு சொல்லி பரமபத்துக்கு வேண்டிய விஷயங்கள் தான் இங்க சொல்றேன். எம்பெருமான் எப்படி எல்லோரையும் ஆழ்ந்து மகிழும்படியா பண்ணிக்கிறானோ, அதே மாதிரி அவனுடைய ஸ்தானமும் அங்க எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிறது. அதனால்தான் ஆனந்த கங்கன்னு சொல்றேன். ஞான ஆனந்தமயா லோகான்னு சொல்லவும் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு ஆனந்த கந்தம்னு பேர். ஆனந்தம் பிரம்மணோரூபம் தத்து மோட்ச அபிவேஜ்யதே அப்படின்னு ஒரு ஸ்ருதி வாக்கியம். எத்தனை ஸ்ருதிகள் இருக்கு. அதனால
இப்படி இந்த வைகுண்டத்தினுடைய பெருமையை ஆழ்வார்களே நிறைய இடத்துல சொல்லுங்க. அதனால தான் இங்கே அதி சுந்தரம் சொல்றேன். அற்புதம் சொல்ல என்ன அப்படி அனுபவித்தா கூட, அதாவது கொஞ்ச நேரம் அனுபவிச்சுட்டு கொஞ்ச நேரம் அனுபவிக்காத அப்படி கிடையாது. இடைவிட எப்பவுமே அனுபவிச்சா கூட அது இன்னும் அனுபவிக்க முடியாது. மேலும் 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 ஆனதை தான் உண்டுக்கணும். அதுதான் சுவாமி பாஷ்யக்காரர் கத்தியத்துல சர்வதா அனுபவமான சர்வதா அனுபூயமானே ரவி அபூர்வத்து ஆச்சரிய மகாவத்திகி கிரீடோத்தேசே விராஜித அப்படின்னு அங்க இருக்கிற நந்தவன் எம்பெருமான் பிராட்சியோட கூட உலாவக்கூடிய நந்தவனங்களை சொல்லிட்டு திவ்யா நாடாரத்துக்கு பண்றது திவ்யாலங்காரம் பரிச பகுதி பதமானி பாதுகாத்து நாடா கந்த வரணி சோகமானி திசோ உபசூது சர்வதா அனுபவமான அபூர்வத ஆச்சரிய மகாவதி அப்படின்னு அடிக்கடியா போராடத்தை. ஆக அதனாலதான் இங்க அற்புதம் சொல்றேன். நம்ம லோகத்துல பிரகிருதியில எந்த வஸ்துவை அனுபவிக்கிறதா எடுத்தா இருந்தாலும் அதை பூர்ணமா அனுபவிச்சேன்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா ஒத்த நாளும் சொல்ல முடியாது. எனக்கு இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு, நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எந்த விஷயத்தான் சரி, தன் குழந்தைகள்கிட்ட பிரீத்தியை காமிக்கிறது, அப்பா என்ன எவ்வளவு ஆசை இருக்குதோ அவ்வளவு ஆசையை அந்த குழந்தை மேல வச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக ஆனா அங்க அனுபவம் இருக்க பரமபதத்தை அதுல ஐயோ எனக்கு போறோம், நான் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு அங்கேயும் சொல்ல முடியாது. அனுபவிக்க இன்னும் அனுபவிக்கலாம் சொல்லுங்க தவிர அனுபவிச்சு முடிச்சே சொல்லுங்க. இங்கேயாவது வயசாயிடுச்சுனாக்க எல்லாம் ஆண்டு அனுபவிச்சாச்சு, எனக்கு என்ன நீவே நான் போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க வயசானவா இல்லையா? அதனால இங்க அந்த மாதிரி சொல்லவே முடியாது. அப்படி இந்த 46 வருஷத்துல ஆனந்த கண்டம், அத்புதம், அதிசுந்தரம், அப்ப பரமசத்துவமயம், துருவம், இப்படி எல்லாம் இதுக்கு விசேஷம் சொன்ன. அதுக்கு அடுத்ததாக திருப்பி அது எத்துனே ஆரம்பிக்கிறார். அவர் எத்துன்னு முடிச்சார், திருப்பி அதே எத்து யாதொரு பிரம்மருத்ர புருஹூத முகே துராகம் நித்தியன் நிவர்த்தி நிறதை சனகாதி விருவா சாயுஜ்யம் உஜ்வல முசந்தி யதா பரோக்ஷியம் யஸ்மாத் பரம் பதம் அஞ்சிதமஸ்தி கிஞ்சித் யத்பிரம்மருத்ர புருஹூத முகே துராகம் நித்தியன் நிவர்த்தி நிறதை சனகாதி விருவா சாயுஜ்யம் உஜ்வலம் உஷந்தி யதா பரோக்ஷம் யஸ்மாத் பரம் பதம் வஞ்சிதம் அஸ்தி கிஞ்சித். அந்த பரமபதத்துக்கு அயோத்தியான்னு பேரு. யாராலையும் ஜெயிக்க முடியாது, அபராஜிதம்னு பேரு. யாராலையும் போய் நெருங்க கூட முடியாது. ஆனா முக்தர்கள் தேகத்தை விட்ட உடனே ஒழிக்கலாம், அது தடங்களே கிடையாது. பெருமாளுக்கு மிகவும் பிரீத்திக்கு பாத்திரமானவன் பிரம்மா. அந்த பிரம்மா கூட பரமபதத்துக்கு போயிட முடியாது. பிரம்மாவுடைய குமாரர் இருக்கால சனக சனந்தனாதி இவர்கள்லாம், அவர்கள்லாம் இத்தனைக்கும் பகவானையே தியானம் பண்ணக்கூடியவர். கிருஷ்ணாந்தி கூட எப்பவுமே பெருமாள் சேத தீபத்துல அவர்கள்லாம் நிச்சயம் பெருமாளை கை கூப்பிட்டே இருப்பாளாம். அவர்கள் கூட நினைச்சா பெருமாளை சேவிக்கலாம். எங்க காரிய வைக்கூட்டு இருந்தா திருப்பார்களை தான் போய் சேவிக்கலாம். அதுக்கு மேல பரவத்துக்கு போக முடியாது அவளால. இத்தனைக்கும் அவளை நிவிருத்தி தர்மப்படுறார்கள். நிவிருத்தி தர்மம்னா வேதத்தில் சொல்லப்பட்ட இதர கர்மாக்கள் எல்லாம் பண்ணாம
எம்பெருமானியே என்ன ஆராதிக்கக்கூடியவர்கள் நிவர்த்தி பெறார்கள். இதாவது பலனை உத்தேசித்து வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை பண்ணா அவர்களெல்லாம் பிரவருத்தி நிஷ்டர்கள், பிரவருத்தி தர்மத்தை உடையவர்கள். இவர்கள்லாம் சனக தர்மமாக நிவர்த்தி தர்மத்தை உடையவர்கள். இவர்களால் கூட பெருமாளை அடைய முடியாது. அங்க பெருமாள் அடைமுறையாட்ட கூட சாயுஜ்யம், சாமீபியம், சாரூபியம் அப்படின்னா ஒரு பதங்கள் இருக்கு. அதுல சாமீபியம் அப்படின்னா பரமபதத்துக்கு சமீபத்தில் சில இடத்துல இருப்பா. சாரூபியம் எம்பெருமான போலே உருவங்கள்லாம் கொண்டு இருப்பா. சாயுஜ்யம் எம்பெருமான் பக்கத்திலே இருந்து எல்லாத்தையும் அனுபவிப்பார். இப்படி 3 நிலைகள் உண்டு. அதனால இங்க சாயுஜ்யத்தை பற்றியும் பரமபதத்தை யாராலும் நெருங்க முடியாதுன்னு இங்க சொல்ற. எத் பிரம்ம ருத்ர புருஹூத முகே துராபம் நித்யன் நிவர்த்தி நிரதேகி சனகாதிபிர்வா சாயுஜ்யம் உஜ்வலம் உஷந்தி யதா பரோக்ஷம் யஸ்மாத் கரண பதம் அஞ்சிதமஸ்தி கிஞ்சிது. பிரம்மருத்ர பிரம்ம சிவன், புருஹூத முகைஹி இந்திராதிகளாலும், நித்தியம் நிவர்த்தி தர்மத்தை உடையவர்களாய் நிரதைகி எப்பொழுதும் மோட்ச மார்க்கத்திலே ஈடுபட்ட சனகாதிபீர்வா சனக சனந்தனாதிகளாலும் எத் துர்லாபம் எந்த லோகம் அடைய முடியாததோ இது அபரோக்ஷம் எந்த உலகை காண்பது உஜ்வலம் மிக உயர்ந்தது மோட்சமான சாயுஜ்யம் எம்பெருமானோடு போகத்தில் ஒத்த நிலையாக உஷந்தி சொல்கிறார்களோ எஸ்மாத்து எந்த பரவத்தை காட்டுவோம் அஞ்சிதம் வரம் பூஜிக்க ஒத்ததும் உயர்ந்ததுமான பதம் கிஞ்சிது ஸ்தானம் எதுவும் நாஸ்தி இல்லையோ தத்து தவ ஆமனந்தி தத்து தவ தாம ஆமனந்தி அதை உங்கள் நித்தியவாதமாக சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்ல. அதாவது ஜாயஸ்வ மியஸ்வேதி தத்து திருத்தீயம் ஸ்தானம் அப்படின்னு இந்த ஜீவாத்மாக்களை கர்ம பாவனர் பிரம்ம பாவனர் இப்படிதான் சொல்றான். கர்ம பாவனர்னா யாரு அப்படின்னா அவளுடைய கர்மா அனுகூலமாக என்ன அந்த திருப்பி ஜென்மம் எடுக்க வேண்டியது, திருப்பி அந்த புண்ணிய பாபரூபமான கர்மாவை பண்ண வேண்டியது, திருப்பி சம்சாரத்தில் போக வேண்டியது. இவர்களுக்கு தான் கர்ம பாவனன்னு பேர். இதை காட்டிலும் மோட்ச மார்க்கத்துக்காக, அதாவது நிவர்த்தி தர்மஸ்திதாக தர்ம ஆஸ்திதாக ஸ்வயமாகத விஜானம் நிவர்த்தி தர்மவாஸ்திதாக அப்படின்னு அஜ்ஞானம் நீக்கப்பட்டவர்களாய் நிவர்த்தி தர்மத்திலேயே நோக்கு உடையவர், அதாவது ஈடுபாடு உடையவர்களாக யாரு அப்படின்னா சனக சனந்தாது சனக சனந்த சனத்குமாரன் அவர் சுஜாதன் 4 பேர் சொல்லுவா. அதுல
சனக சனந்தன சனத்குமார சனத்சுஜாத சனதனா சனாதனன் அப்படின்னு 4 பேர். ஏன்னா சனக சனந்தன், சனத்குமார, சனத்சுஜாதன், சனாதனன் இப்படின்னு 4 இவரெல்லாம் பிரம்ம பாவனர்கள். எப்பயும் பிரம்மாவே அதான் பரமாத்மாவே தியானம் பண்ணி போடுவார். இந்த பிரம்ம ருத்ராதிகள்லாம் என்ன? பிரம்மா, ருத்ரன், சிவன் இவன்லாம் யார் எப்படி அப்படின்னு சொன்னா நேவி தொழும் பிரமன் ஈசன் இவன் இந்திரன் ஆதிகாரி அவர்கள்லாம் உபய பாவனன்னு பேர். அவ காரியத்தை பண்ணிட்டே இருப்பா, நடுவில் பிரம்மத்தை தியானம் பண்ணுவா. அதனால இவரெல்லாம் உபய பாவனர். தன்னுடைய கர்மாவை பண்ணிட்டு இருக்கா, சமயம் கிடைக்கும்போது பெருமாளையே உபாசனம் பண்ணுவா. அதுக்கு உபய பாவனன்னு பேர். ஆக கர்ம பாவனர், பிரம்ம பாவனர், உபய பாவனர் இப்படி 3 விதமா சொல்லப்படுகிறது. அதுதான் குலசேகர ஆழ்வார் கூட பின்னிட்ட தடையானும் பிரமணம் எந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாதல். இவர்களால் கூட வைகுந்தத்துக்கு நெருங்க முடியாது. அதனால இவர்கள்லாம் உபயபாவனர்கள். துண்ணிட்டு இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்தன். துண்ணிட்டு அப்படின்னு சொன்னா தங்களுடைய கர்மாக்களை செய்து கொண்டு உபாசனம் பண்ணி அவர்களால கூட பெருமாளை அடைய முடியாது அப்படின்றத இங்க சாய்க்க. அதாவதுங்க பிரம்ம ருத்ர புருஹூத முகேர் துராபம் நிச்ச நிவர்த்தி நிறத்தைஹி சனகாதிபிர்வா. சனகாதிகள்லாம் கூட நெருங்க முடியாதுன்னு சாய்க்கிறார். அதுக்கப்புறம் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல யோகிவரி அக்ரகண்யைஹி விதிசிவ சனகாத்யாயி யா தியாத்தும் அத்தியந்த தூரம் தவபரிஜன பாவம் காமையே காமவிருத்தா அப்படின்னு சாய்கிறார். அதாவது அந்த பரமபதமானது பிரம்ம பாவனர்களாக கூட அடைய முடியாது. பிரம்ம பாவனர்கள் யாரு அப்படின்னா சனக சனந்தனாதிகள் தான். அவர்களெல்லாம் பிரம்ம பாவனர்கள், அவளாலையும் அடைய முடியாது. விஷ்ணு புராணத்திலையும் என்ன தேவான முனியோ நசாகம் நாபி சங்கரா ஜானந்தி பரமஈஷஸ்ய தத்விஷ்ணோ பரம். எது அதாவது எம்பெருமானுடைய பரமபதத்தை ந தேவாக ஜானந்தி ந முனியோ ஜானந்தி நசா அகம் ஜானாமி நாபி சங்கரா அப்படின்னு சொல்ற. ஜானந்தி பரமேஸ்வரஸ்ய தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு இந்த விஷ்ணு புராணத்தில் ஸ்லோகம் வருது. அதனால விஷ்ணு புராணத்தை பண்ண யாரு? குமார் பாராசரன். அதனால இத வியாசருடைய குமார். ஆக இந்த ஆழ்வான் திருவாக்கு தான் அங்கே விஷ்ணு புராணத்திலிருந்து எடுத்திருக்கேன். அதே சுவாமி தேசிகனும் இங்க சொல்ல சங்கல்ப சூரியத்துல நாகம் நாபிச்ச நமத்சுதோ நசுரா சர்வே நசாமி சதா ஜானாரோபி கதேதசோ முனிகணாः ஜானந்தி விஷ்ணோ பதம் நாபி சரோஜ சாயி பிரதகோ வியாகாரம்
ஆக்கரண என்ன சேதே பன்னகதாரத ஸ்ரீபத்மநாபஸ்ரீயா நானும் நாபிச்ச மத்சுதா. என்னாலும் சரி, எங்களுடைய குழந்தைகளாலும் சரி, அதாவது யாரு பிரம்மா சொல்ற வார்த்தை நாகம் என்னாலும் நாபிச்ச மத்சுதா எங்களுடைய குழந்தைகளாலும் நசுராக மற்ற தேவர்களாலும் சர்வே சர்வேன்றதுனால தேவர்கள் கூட்டம் மொத்தம் நசாமி சதா. அதாவது பரமபதத்தை அடைய முடியாது. தியானாரோபித சேதசோ முனிகனா ஜானந்தி விஸ்வாசம். ஒரு உபாசனைக்கு தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த தியானம் பண்றவனுக்கு அவனுக்கு சில கல்யாண குணங்கள்லாம் சொல்லியிருக்கு. உபாசனத்துக்கு விஷயமாகிற எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் அறிந்தவராக இருக்கக்கூடிய முனிகனாக முனிகனாக முனி கூட்டங்கள் ஜானந்தி விஸ்வபதம் அவர்களுக்கு தான் தெரியும் எம்பெருமானுடைய ஸ்தானம். இத்தன்னாவி சரோஜசாயி வியாகாரம் ஆகரணே சேதே பன்னக சார்போமசேனே ஸ்ரீபத்மநாப பிரியா அப்படின்னு யாருக்கு தெரியும்? நாபி சரோஜசாய். சரோஜசாயினாக்க பிரம்மா. அவரால் கூட இது அடைய முடியாத கனவு. பன்னக சார்வபௌமசேனே ஸ்ரீபத்மநாப பிரியா. அந்த அனந்தாழ்வான் மேல சயின்ஸ் இருக்கார பெருமாள் பிராட்சியோட கூட ஸ்ரீ பத்மநாப ஸ்ரீயா அப்படிப்பட்ட இடத்த இவர்களாலையும் அடைய முடியாது அப்படின்னு சங்கல்ப. ஆக இந்த பக்குவம் பண்றவனுக்கு உபநிஷ் சொல்றது எப்போ இவன் இவனுக்கு இது மோசமாக சித்திக்கிறது அப்படின்னா வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக ஹீயந்தே ச அச்ச கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவயே. அதாவது அதுல நிறைய முடிச்சுகள் இருக்கு, நாடிகள். வித்யதே ஹிருதய கிரந்தி, ஹிருதயத்துல சுஷும்னா நாடின்னு அந்த உயர்ந்ததான் சுஷும்னா நாடியை கொண்டு அத்த முதுகுல கடையிறாங்க, முதுகு ரொம்ப கடைஞ்சி அதுலேருந்து உண்டாகி அது அப்படியே அதாவது நாபிக்கு நாபியிலேருந்து அந்த ஹிருதய மூலியமாக எம்பெருமான சேனி செஞ்சிருக்கான் பெருமாள். அப்ப அதாவது பத்மத்தில் அவன் எப்படிப்பட்டவன்னா எல்லோருக்கும் ஞான சங்கோச்சத்தை போகிறான். ஞான சங்கோச்சத்தினால சிலதெல்லாம் அறிய முடியாதபடி இருக்கு. அந்த ஞான சங்கோச்சத்தை போக்கி அவர்களுக்கு மோட்சமான உயர்ந்த ஸ்தானத்தை பெருமாள் தரான். அதுதான் இங்க அந்த சாயுஜ்யம்ன்ற ஒரு ஸ்தானத்தை கொடுக்குறான். அதுதான் இங்க சாயுஜ்யம் உஜ்வலம் உஷந்தி எதா அபரோக்ஷம் அப்படின்னு சாய்க்கிறாருங்க. இதுல சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம் இப்படி 3 நிலைகள் இருக்கு. எம்பெருமானோட அருகிலேயே, எம்பெருமானுக்கு அருகிலேயே இருப்பது ஒரு வகை. அதாவது எம்பெருமானோட அழியாத ஒரு லோகம் இருக்கும். அந்த லோகத்துல கோவில் வாசல்ல கூட இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு மண்டபத்துல அங்க உட்கார்ந்து
அந்த மண்டபத்துக்கு வாட்ச்மேன் மாதிரி இருக்கலாம். ஏதோ அந்த பரமபதத்தில் பெருமாள் இருக்கணும்னு இல்லை, அந்த வைகுண்ட பிரதேசத்துல ஏதோ ஒரு இடத்துல அவன் இருப்பான். அதுக்கு சாலோக்கியம்னு பேர். முதல்ல பெருமாள் இருக்கிற இடத்துக்கு சுற்றி அந்த பிராகாரத்துக்குள்ள இருக்கான், அதுக்கு சாலோக்கியம்னு பேர். சாமீபியம்னா என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய அருகிலேயே இருக்குது, எம்பெருமானுடைய பக்கத்தே கிட்டக்கே இருக்குது. அருகில் தான் எம்பெருமானுடைய பக்கத்துல இருக்கிறனால இல்லை, கூப்பிட்ட பொருளுக்கு வர முடியாது, கிட்டதுக்கு அவ்வளோ இடத்துக்கு இருக்காது பெருமாள். ஆக அது சாமீபியம். சாரூபியம்னா என்ன அப்படின்னா எம்பெருமானை போல இவனும் கையில் சங்கி கட்டிவெல்லாம் வச்சுட்டு அவனை மாதிரி பீதாம்பரம் கொடுத்துக்கிறது எல்லாம் லட்சுமி பிரதத்தை தவிர மோட்சபிரதம் ஜெகத்காரணத்தை இதெல்லாம் எம்பெருமானை போலயே இவனை வச்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு சாரூபியம்னு பேர். ஏன்னா உருவத்துல அவனை போலவே இருப்பான். இது சாரூபியம்னு. இப்போ சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம் 3 பார்த்து. சாயுஜ்யம் என்ன அப்படின்னா எம்பெருமானோட கூட சமமா அவனை அனுபவிச்சு அவனுக்கு கைங்கரியங்கள்னால அவன் சந்தோஷப்படுத்தி இவனையும் சந்தோஷப்படுகிறான். இதுதான் சாயுஜ்யம்னு பேர். சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம், இந்த 4 நிலையில சாயுஜ்யம் தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. காதுல வேணுதா? ஹலோ, கேட்கறது சுவாமி. அடியர் சரி சரி. ஆக அதனால்தான் வேதத்திலையும் சொல்றது, சோஷ்டதே சர்வான் காமான் சக பிரம்மனா விபசிதா. பிரம்மத்தோட கூட இந்த உபாசகனும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுறது. வேதத்துல கூட இந்த உபனிஷத்துல சாப்பிட்டு சாயுஜ்யம் அங்க வந்து ஏதாசா மேவ தேவதா நாகும் சாயுஜ்யம்னு சாத்மரை சொல்ல கேட்டுக்கலாம். இதுதான் அதனால அந்த சாயுஜ்யம்னு ரொம்ப ஒரு. ஆனா இந்த சாயுஜ்ய சப்தத்துக்கு அசலா என்ன தெரியுமா சொல்ற, பிரம்மத்தோட கூட இந்த ஜீவன் ஒண்ணி போயிடுறான். அப்படின்னு சொல்றான். ஒண்ணி போயிட முடியாது. வஸ்து 2ஆவது தான் இருக்கும். ஒண்ணி போறது அப்படின்னா என்ன, அனுபவத்தில் 2 பேரும் தன்னிலே மறந்து இருக்கா. அதுதான் இங்க அபரோக்ஷம்னு சாப்பிட்ட. ஏது அபரோக்ஷம் அப்படின்னா அது கண்ணுக்கு கண்ணால் பார்க்க முடியாது. சாட்சிதான் சமான லோகதான் ஏந்தி அப்படின்னு சில பேர் சொல்ற. பரமபதத்துல ஆனந்த தாரதமியம் உண்டு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆனந்தம் இருக்காது, ஆண் பெண் வித்தியாசம் உண்டு, ஆனந்தமும் ஒரே மாதிரியா இருக்காது, சில பேருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்லாம் இல்லை. அதெல்லாம் கண்டிக்கிறது இந்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை மூலியமா. அதனால சாயுஜ்யமா இருந்து பூர்ணமா அனுபவிக்கிறான். அதனால
மோட்சத்துல ஆனந்த தாரதமியம்லாம் கிடையாது அப்படின்னு நம்மளுடைய சித்தாந்தம். அத்வைதிகளுடைய சித்தாந்தம், துவைதிகளுடைய சித்தாந்தம் ஆனந்த தாரதமியம் உண்டு. அத்வைதிகள் இந்த பரமபதம் இதெல்லாம் ஒத்துக்கிறது கிடையாது. ஆக பரமபதத்தை உண்டு சாய்க்கிற இதர மத நிரசனத்தை அந்த இந்த ஸ்லோகத்தின் மூலியா பண்றது. யஸ்மாத் பரம் நாபரமஸ்தி கிஞ்சித் யஸ்மான் நானியோ ஜாயோ அஸ்தி அப்படின்றத மனசுல வச்சு இது இந்த சுத்தியினுடைய அர்த்தத்தை, அதாவது இதுக்கு மேற்பட்டது இல்லை, இதை விட இதுக்கு சின்னதும் அதிகமாக ரொம்ப சூக்ஷ்மமான சின்னதும் கிடையாது, இதுக்கு மேற்பட்டதும் வசந்ததும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது ஸ்ருதி. அதை வச்சுட்டு தான் இங்க யஸ்மாத் பரம் நான் பதம் அஞ்சிதம் அஸ்தி கிஞ்சித்து அந்த ஸ்ருதியுடைய வாக்கியத்தை அப்படியே இந்த அர்த்தத்தை ஒரு வேற பதத்தை கொடுத்தாங்க. அடுத்ததாக 43வது ஸ்லோகம். இன்னும் பரமபதம் சொல்லலை, அதை பற்றி தான் வரிசை. சாயுஜ்யம் என்ற சாயுஜ்யம் அதாவது சாலோக்கிய சாமிப்பிய சாரூப்பிய சாயுஜ்யம் இப்படி 4 நிலைகளை உடையதான அந்த பரமபதத்தை பிரம்ம வித்வாதிகள்ல கூட பிரம்மாவுடைய குமாரர்கள் என்ன நிவர்த்தி உடையவர்களாக இருக்க அவர்களாக கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்றோம். இது இப்போ 2 ஸ்லோகத்தினால பரமபதத்தை வர்ணிச்சார். அடுத்தது 3வது ஸ்லோகம். ரூபேண சத்குணகணே பரையா சமுத்யா பாவைருதார முதலே அபிவாமகிம்னா தாத்ரு தத் ஈதுகிதம் இத்துபவர்ண வாசோ யதி அபிபவஸ்ய திரஸ்கிரியாயை ரூபேண சத்குணகணைः பரையா சமுத்யா பாவைருதார முதலே அபிவாமகிம்னா தாத்ரு தத் ஈதுகிதம் தாத்திற்கு பத்து ஈத்திற்கு இதம் ஈத்திற்கு திரிக்கு ஈதிற்கு சொல்றேன். இது ஈதிற்கு இதம் இது உபவர்ணயத்தை வாசோ எதி அபிபவஸ்ய திரஸ்கராதி, அதாவது இருவே. இப்போ ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவோட ஒப்பிட்டு சொல்லணும் அப்படி சொன்னா அதுக்கு அந்த அதை விட வித்தியாசமான ஒரு வஸ்து இருக்கணும். இப்போ பரமபதத்துக்கு துல்லியமா ஒரு வஸ்து சொல்லணும்னா அது இன்னொரு வஸ்து இருந்தாலும் சொல்ல முடியும். இப்போ இந்த மனுஷனோட இந்த மனுஷன் இங்க 2வது வஸ்து இருக்கான், அவனை கொண்டு அவனாவது வெளியில சொல்லலாம். பரமபதன்றது இன்னொரு வஸ்து இருந்து சொன்னா அதை கட்டில இது வஸ்துன்னு சொல்லலாம். இதை ஒப்பிட்டு சொல்றதுக்கு வஸ்துவே கிடையாது. லோகத்துல சாதாரண ஒரு வஸ்துக்களை ஒரு வஸ்து ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு வஸ்து இருந்தால் அதை ஊமையாக கொண்டு சொல்லலாம். அதை கட்டில இது வசதி இல்லை, அதை கட்டில இது மட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை மாதிரி வஸ்து எதுவும் இல்லையே. இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். ரூபேன தன்னுடைய ஜோதிர்மயமான உருவாலும் சத்குணகணைகி அறிவையும் கைங்கரியத்தையுமே அளிக்கும் நற்குணங்களாலும், சத்குணம் சொன்னா நல்ல விஷயங்கள்ல இவருக்கு ஏற்படுற ஞானம், நல்ல விஷயத்தை கொண்டே பண்ணக்கூடிய கைங்கரியம், இவைதான் நற்குணங்கள்னு அர்த்தம். பரையா சமுர்த்தியா உயர்ந்த செழிப்பினாலும், உதார மதுரைகி பெரிய மதுரைன்னா ஆனந்தமா இருக்குது. அதாவது பரையா சமுர்த்தியா அப்படின்னா உயர்ந்த செழிப்பினாலும்
உதார மதுரைகி பெரிய ஆனந்தரூபமான பாவைரப்பி யோகியத்தையாரும் மகிம்னாவா மட்டுமுள்ள சிறப்பினாலும் தத் சாதருக்கு அது அப்படிப்பட்டது, இது இதற்கு இது இத்தகையது இது உபவர்ணயந்தியா என்று புகழ்ந்து பாடும் வாசகா சொற்கள் எதிய விபவசிய எந்த ஸ்தானத்தின் பெருமைக்கு திரஸ்கிரியாயி திரை போட்டதை போன்ற குறைவாகவே ஆகுமோ தத்து தவ தாம ஆனந்தி அந்த பரமபதத்தை தேவருக்கு நிச்சயமாகமாய் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவார். அதாவது எம்பெருமானுக்கு வாசஸ்தானமாக இருக்கக்கூடிய இந்த பரமபதமானது அதை ஒப்பிட்டு சொல்வதற்கு எந்த வசூலுமே கிடையாது. அதோட குறைவாதான் இருக்கு சொல்ல, அதுக்கு மேற்பட்டது அதுக்கு சமமானது எதுவுமே கிடையாது. அபிசாரிகள் அதை பரமத்துக்கு சமமான இன்னொரு பொருள் இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பரமதம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா ஆகாசவத்து சர்வகதஸ்த நித்யா அப்படின்னு சொல்றோம். எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா ஆகாசவத்து, ஆகாசம் எப்படி எல்லா இடத்துலையும் இருக்கோ அந்த மாதிரி பெருமாள் எல்லா வஸ்துக்களையும் கலந்து இருக்கான், நிச்சயமாக இருக்கான் அப்படின்னு வேலை சொல்லு. இந்த முருக ஆகாசம் இருக்கோ இல்லையா, அது அது எங்கும் நிறைஞ்சில்லை. இது எங்கேயும் சூழ்நிலைன்னு சொல்ல முடியும். ஆகாசம்னா இடைவெளி தானே, எங்கெங்க இடைவெளி இருக்கோ அதுதான் ஆகாசம் அப்படின்னா அதாவது சப்தாவரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பூதாதிகள் மகத்து இவரெல்லாம் இந்த இடத்துல ஆகாசம் இல்லை அப்படின்னு வேதாந்திகள் சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம். அதனால ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்யுதா அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு தெரிஞ்ச ஆகாசம் இருக்கு, அதுதான் கண்ணுக்கு தெரியுங்களா, அந்த ஆகாசம் தான் உண்டாக்கி ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்யுதா. இந்த ஆகாசத்தை சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் பறக்குது, கண்ணுக்கு தெரிஞ்ச ஆகாசம் இருக்கு. அதாவது எங்கெங்க நம்ம கையெல்லாம் சஞ்சரிக்க முடியுதோ அதெல்லாம் ஆகாசம். இந்த இடைவெளி சர்வகதா, அது எப்போ சர்வ எல்லா இடத்துலையும் சூழ்நிலை எல்லா இடத்துலையும் இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஆனால் சூக்ஷ்மம், அது ரொம்ப சூக்ஷ்மமான அப்படின்னு வேலை சொல்றது. ஆக அதுதான் அதாவது ரெண்டு கண்ண சர்வகதத்துவம் நித்தியத்துவம் இது ரெண்டும் ஆகாசத்துக்கு உண்டு. மற்ற பஞ்சபூதங்கள் மற்ற வஸ்துகள் அதுகளுக்கெல்லாம் இந்த சர்வகதத்துவம் தான் கிடையாது. சர்வகதத்துவம் தான் நித்தியத்துவம், எல்லாம் ஒண்ணுதான் இருக்கும். ஆனா இங்க ஆகாசத்தோட ஏன் ஒப்பிட்டு சொன்ன அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைக்கிற வஸ்துவை கொண்டுதான் சொல்ல முடியும், கண்ணுக்கு தெரியாத வஸ்துவை கொண்டு சொல்ல முடியாது. அதனால இந்த ஆகாசம் பரமாகாசம், இந்த பிரகிருதியிலும் ஆகாசம் இருக்கு.
அந்த ஆகாசத்துல அது ஒரு கிருஷ்ணன் வந்து அப்படின்னு சொல்லணும். அதாவது ருக்மிணி, அதாவது சுவாமி தேசிகன் யாதவ பீடத்துல ருக்மிணி பிராட்டிக்கு வந்து தஸ்யாத்வம் வன்மேதோ சீனோபமா தோஷமதம் விகர்சனம் கிருஷ்ணம் ஏகாம் விகர்ஷோ குணோ ஏதஸ்யாத் தஸ்யாஹாதம், அதாவது ருக்மிணி பிராட்டியுடைய அவயவங்களை வந்து அது சொல்றது இவளுக்கு தகுந்த உபமானத்தை கொண்டு அவள் இப்படி அழகானவள், யாரை காட்டி அழகானவள் சொல்றதுக்கு ஒரு சீன, அதாவது இவளை விட குறைச்சலான ஒரு வஸ்துவை கொண்டுதான் இதை காட்டின அவள் அழகானவள் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால அப்படிப்பட்ட குறைவான வஸ்துவை கொண்டு உயர்த்தியா இருக்கக்கூடிய சொன்னாங்க, அந்த குறைவான வஸ்து இருக்கிற தோஷம் இதுக்கு வந்துருமோ அப்படின்னா தோஷ பதம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயே சொல்ற. அதனால அதே மாதிரி குணங்கள்ல கூட அவங்க குணத்தை விட நல்ல குணங்கள் இருக்கு. அது அந்த குணத்துக்கு தோஷம் வருமா? இது மனுஷனை ஆசிரியத்தினால நல்ல மனுஷர்களை ஆசிரியத்திருந்தா அது குணங்கள் நல்ல குணங்கள், கெட்டவர்களை ஆசிரியத்திருந்தா அது கெட்ட குணங்கள். அதனால மனுஷனுடைய ஆசிரியத்தில் தான் இது சார்ந்தது தவிர மீது சார்ந்தவர்கள். ஆக இங்க பரமபதத்தை ஒப்பிட்டு சொல்வதற்கு இங்கே பிருத்திவியில் இருக்கிற ஆகாசத்தை கொண்டு சொல்றதுன்றது இலக்கம் இல்லை அப்படின்னு சாய்க்க. அடுத்ததாக 44வது ஸ்லோகம். அதான் 8 தான் ஆரம்பிக்கிறார். 8, 10 தான் ஆரம்பிக்கிறார். இது 44வது ஸ்லோகம். यद्वृद्ध्य पक्षे विनाशमुखे विकारे एतैरसंस्कृतम् अनस्तमितास्ति शब्दम् यद्गौरवास्तिरुपनिरूपणं आदिष्टम् अन्यत् अधुरोत्तरम् अध्रुवं च. அதாவது உலகம் உண்டு அழியக்கூடிய தன்மை உண்டு. இப்போ சொர்க்கங்கள்லாம் இருக்கு, சொர்க்கம் நரகங்கள்லாம் இருக்கு, இந்திரலோகங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் மகாபிரளயத்துல அழியக்கூடிய தன்மை உண்டு இல்லையா? அதை போல இல்லை இந்த பரமபதம் வந்து இந்த இதில் கூட எட்டு எந்த பரமபதமானது விருத்தி. இப்போ நீ திதி இருக்குதா, நேற்று அமாவாசை 12 நாள் இருக்கு, இன்னைக்கு பிரதம 16 நாள் இருக்கு, நாளைக்கு 17, அப்புறம் மறுநாள் குறைஞ்சிருக்கு. ஒரு நாளைக்கு ஏறது, ஒரு நாள் இதெல்லாம் ஏன் ஏறது, எப்படி ஏறது, அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, தெரியும். ஆக விருத்தி கயம், விருத்தின்னா தெரிவித்து போறது, கயம்னா குறைகள். அஸ்தி சப்தம், அஸ்தி அப்படிதான் இருக்கிறது. ஆக இது இருக்கு, இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது.
இதுக்கு எந்த பரமபதமானது விருத்தி விச்சபட்ச விநாச முகை வளர்ச்சி குறைவு அழிவு முதலான ஏகை விகாரைகி இந்த மாறுதலால் அசம்ஸ்கிருதம் தொடர்பற்றதோ अनस्तमित अस्ति शब्दम உள்ளது என்ற சொல் எங்கு மறைந்திருந்ததோ இந்த உள்ளது அப்படின்ற சப்தமானது இருக்கிற வசதின்னு சொல்லுவோம், இல்லாத வசதி இல்லைன்னு சொல்லுவோம். அப்படின்னா உள்ளது இந்த வஸ்து கல்ல படம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு பாட்டு, அந்த பாட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவர் இல்லை, அது போய் கேட்கலாம் அது மாதிரி வஸ்து இருக்கு இல்லைன்றது அதோட நஷ்டம் கிடையாது. ஏகை அசம்ஸ்கிருதம் நஷ்டமித அஸ்தி சப்தம் கௌரவாத்து சுதிக்கு அழுது பலன் செய்யலாம். கௌரவாத்து அதாவது எது கௌரவாத்து எந்த பரமத்தில் வரும் பலனை தானில் கல்வி சாரமற்றதாயும் அசுகோத்திரம் வேரில் முடிவுதாயும் அத்ரோவித்த நிறைவேற்றுவதாகும். அதாவது லோகத்துல பல விதமா இருக்கு. ஒரு வஸ்து இருக்கு, அங்கம் இல்லை, கிரியைகள் இருக்கு. சில பேர் என்ன பண்றான், வேதத்துக்கு சொன்ன கர்மாக்களை வேதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்காக பண்றான். சில பேர் பலனை உத்தேசித்து இப்படி அவர்கள் இந்த மனோரதம் பூஜை படிக்கிறாங்க காரியங்கள் பண்றாங்க. அதான் இஷ்டாபூர்வம் சொல்லலாம். மறைகளில் கிரியானாம் இஷ்டாபூர்த்தம் வேள்வி வளர்த்தல் தானம் வகைகளுக்கு ஆதிஷ்டம் தெரிவிக்கப்பட்ட அந்நியத் பலம் மற்ற பலனானது கௌரவாத்து எந்த எது கௌரவாத்து எந்த பலனத்தில் பலனை காணி கல்வூர் அசுகோத்திரம் அசுகோத்திரம் அப்படின்னா தூயரில் முடிவதாக கல்விகள் சாரமற்றது அத்ருவம்ச நிலையற்றதாகவுமோ சதி தல தாம ஆனந்தி. அந்த பரவத்திலிருந்து வரக்கூடிய பலனானது சாரமற்றது தூய்மையில் முடிவது நிலையாற்றதாகும் சொல்லுவாங்க. பரவத்தோட மீதெல்லாம் மீது வஸ்துக்கெல்லாம் சாரமற்றது. அதாவது வேதங்கள்ல சொல்லப்பட்ட கர்மாக்கள் கிரியைகள் இருக்கேன், இது பரமபதத்துக்கு தான் வேலை சொல்லியிருக்கு. அதே தவிர இந்த சொர்க்கலோகம் நரகலோகம் இதெல்லாம் சொல்லியிருக்கு, சொர்க்கம் இருக்கு, இவையெல்லாம் கூட வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த சரணாதி பண்ணி நான் பகவானை அடையலாம் அப்படின்னு சொன்னா அது வேத மார்க்கம் தான். இன்னொருத்தர் கர்மாவை பண்ணி அந்த பலனை பெறலாம், அதுவும் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் பிரவருத்தி தர்மங்கள், இதெல்லாம் நிவர்த்தி தர்மங்கள். ஆக அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களாக இருந்தால் கூட அவைகளுக்கு இந்த இஷ்டா புகங்கள் அவர்களுடைய மனோதத்துக்கு ஏற்படக்கூடிய கர்மாக்கள் பண்ணலாம். அதனுடைய வர புகங்கள் சாரமற்றதாயும் நிலையற்றதாக இருக்கு. அது துக்கத்தில் முடியும். ஆனால் கனவுலகத்தில் அப்படி கிடையாது. அதுதான் இங்க சொல்ல வர ஜாயத்தை அத்தி வர்த்தத்தை பரிணாமத்தை அபக்தியே விதத்தை. ஒரு வஸ்துக்கு ஆறு வகையான மாறுபாடுகள் உண்டு.
சத்பால் விகாராக பேர். என்ன இல்லைன்னா ஜாயதே அஸ்தி வர்த்ததே பரிணமத்தை சுபஸ்தியத்தை வினஸ்தி அப்படின்னு 6 வகையான மாறுபாடுகள் இருக்கிறதுனா அது நிகழ்காலம். பரமபதம் பரமபதத்தில் இருக்கிற பெருமாள், அங்க இருக்கக்கூடிய திவ்ய சூரியர்கள், இவரை பற்றிலாம் வேற என்ன சொல்லணும்? சதா பசியந்தி சூரிய சந்தீப்ராசோ சந்தோ சகசூனே அதிதேவ ஆஸ்தே பிரபூதே சாத்யா தமசரிதே ஸ்பராதே இதெல்லாம் நம்ம காதல கேட்டுதான். ஆக இங்க இதெல்லாம் திருவள்ளுவர் ஆழ்வான் இந்த மேல வாக்கிய திருவள்ளுவர் வச்சு இதெல்லாம் இங்க சாதிக்கிறேன். விநாச முகே விசாரை சாமிய கர்மாக்கள், அதாவது கர்மாக்கள் அதுவும் 6 தான் சொல்றது. என்ன அப்படின்னா குளம் வெட்டுறது, இதெல்லாம் இஷ்டா போடுறதுன்னு பேர். சாலை போடுறது, தண்ணீர் பழம் வைக்கிறது, தானம் கொடுக்குறது, யாகாதிகள் பண்ணி அவருக்கு சேமத்தை உண்டு பண்ணுறது, இப்படி எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் ஒரு பலனை உத்தேசித்து பண்ணக்கூடிய காரியம். ஆனா மோச ரூபான பரமத்தை பார்த்தா இவைகள்லாம் அசுவாபம். மோசத்தை பத்தி செய்யறதுக்கு முன்னாடி ஆஹோ நேரத்தை சொல்லப்படுற இந்த கர்மாக்கள்லாம் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம கிடைக்கும் போட்டிருக்க அப்படின்னு சந்தோஷமா இறங்குவான். அதுக்கப்புறம் அது முடிஞ்சோடனே அதனுடைய அனுபவம் பலன் கிடைச்சிருக்குன்னா அதுக்கப்புறம் அந்த பலன் அனுபவத்துக்கு முடிஞ்சோடனே திருப்பி கீழே வர வேண்டியதான். ஆனா பரமபதத்தினுடைய ரசத்தை சொல்ல தத் விதே கர்மிசிதோ லோகா ஸ்ரீயதே ஏவமேவ அமுத்ரா புண்ணியோ லோகா ஸ்ரீயதே யாவத் சம்பாதம் உயிர்ப்பா அசீலமேவாத்மானம் புனர்நிவர்த்தந்தே பிராப்யாந்தம் கர்மணஸ்தஸ்ய யுக்திசேஹ கரோதயம் தஸ்மாத் லோகாத் புனரேதி அஸ்மின் லோகாய கர்மணே. இப்படி பல விதங்கள். அதாவது எதேக கர்மசிதோ லோகா ஸ்ரீயதே ஏவமேவ அமுத்ர புண்ணியசிதோ லோகா ஸ்ரீயதே யாவத் சம்பாதனம் உரித்தா அதே அத்வானம் கூட நிவர்த்தந்தே பிராப்யாந்தம் கர்மசி சிந்தே கரோதயம் தஸ்மாத் லோகா புனரேதி அஸ்மை லோகாய கர்மணே. கர்மா பண்ண வேண்டியது, அந்த பலனை அனுபவிக்க வேண்டியது, அதுக்காக புண்ணிய லோகத்துக்கு போக வேண்டியது. அது முடிஞ்சோடனே திருப்பி யாவத் சம்பாதனம் உரித்தா அதே அத்வானம் புனர்நிவர்த்தந்தே மறுபடியும் திருப்பி அங்கே திருப்பி வருது. பிராப்தியாந்தம் கர்மணஸ்தஸ்ய திருப்பி இந்த பழைய வாசல்களையே அந்த காரியங்கள்லாம் கர்மாக்கெல்லாம் பண்ணுது. தஸ்மாத் புனரேதி அஸ்மை லோகாய கர்மணே. இப்படி மாற்றி மாற்றி சொல்லி அங்கே போய் நிற்கணும். ஆனா ரம்யா அங்க பரமத்துக்கு போனானாக்க இவன் பல விதமான சரீரம் எடுத்துக்கலாம். யாரு முக்தன்? ரம்யானி காமஜாலினி விமானானி சபாசதா ஆசீடா விகிதா ராஜனே ஏதேவே நிறையாஸ்தாக சாணசி ஆத்மா கேவலதாம் ஈதிருஷே பரமம் சாதம் அப்படின்னு பிரமாணம் சொல்றது. அங்க போனா அவனுடைய
இப்ப சொர்க்கத்துக்கு போனா அங்க அந்த சொர்க்கத்தை அனுபவத்துக்கு இவங்களுக்கு தனியா ஒரு சரீரம் வரும். ஆனா இங்க சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போனா அதுக்கு ஒரு தனி சரீரம் வரும். ஆனா இங்க சரீரமே வேண்டாம், சரீரமே இல்லாத ஆனந்த அனுபவம் பண்ணலாம். இங்க மூணு அப்படின்னா இவருடைய தர்மபுத்திர ஞானம் வழியாக, அதாவது சர்வஜத்வா இருக்கிறத அது ஞானத்து ரம்யானி காமிக்காரன்னு இவரை பார்க்கும்போது பிரம்மலோகம் இருக்க அந்த ஆனந்தம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற. ஏதேவே நிறையாஸ்தாத நிறையாஸ்தேஷ சாதுசாக அப்படின்னு சொல்லி பிரமாணங்களை சொல்றது. ஆக பரமத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவைகள்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்போ பரமத்தை காரணம் குறைவான இருக்கு அப்படின்னு சொல்ற. இந்த கர்மானால பரவது அதுதான் ஸ்ரீபாஷத்தை சொல்ற. அல்பாஸ்தரகி அசுகரைகி அசுகாவசானேகி துக்கான்விதைகி அனுஜிதைகி அல்பானுமேகி இப்படி பிரத்யக் பராக் அனுமேகி பரிபூர்ணிதம் மா தொய்யேவனாது சரிதார்த்த நிர்விகிக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சரணாகி சாய்கிறார். அதாவது இங்க கர்மாக்களை பண்ணி இவனுக்கு குறைவான இன்பம் தான் கிடைக்கும். அந்த இன்பம் கூட நிலையற்றது. சரி, அந்த கர்மா சுலபமா பண்ண முடியுமா அப்படின்னா அது எளிதில் செய்ய முடியாது. சரி, செஞ்சா கடைசியில் ஆயாசம் தான் வரும், துக்கத்துலாம் பிடிக்கும். அனுபவிக்கிட்டே கூட இப்போ சொர்க்கம் போகிறான். சொர்க்கம் போன உடனே ஒரு நாள் கழிஞ்சிடுச்சுன்னா ஐயோ ஒரு நாள் கழிஞ்சு போச்சு, நான் சீக்கிரம் போக முடியாது, 2 நாள் கழிஞ்சிடுச்சு அப்படின்னு அந்த எண்ணத்தோடே இருப்பான். ஐயோ நாளே நீக்கும் போகக்கூடாதா. அதாவது இப்பெல்லாம் ராப்பொழுது அதிகம். ராப்பொழுதுல படுத்துனே இருந்தா 7 மணி மட்டும் அந்த 6:45 மட்டும் இருக்கிட்டே இருக்கும், அப்படியே தூங்கிட்டு இருப்பான். வெயில் காலத்துல 5 மணிக்கு மேல தூங்க விடாது, அப்படி வெளிச்சம் ஜன்னலை தாண்டி வரும். 5:45 சூரியன் வந்துடும். அதே மாதிரி இந்த காமிய எந்த காரியம் பண்ணாலும் சரி, காமிய கர்மாக்களோ மோட்சத்தை தவிர எந்த இது பண்ணாலும் அது பலன் குறைஞ்ச இன்பம் தான் இருக்கும். அது நிலையற்றது, எளிதில் பண்ண மாதிரி துக்கத்தை முடிக்கிறது, அனுபவிக்கிட்டே துக்கத்தோடு இருக்கிறது. இப்படி எம்பெருமானுக்கே கைங்கரி பண்ணக்கூடிய நமக்கு இதெல்லாம் பொருந்தாது. அப்புறம் இது மேல ஆசை ஏற்படுதுன்னா விபரீதமான ஆசை. இப்படிப்பட்ட 7 தோஷங்கள் அந்த பிராகிருத்தமான சுகானுபவனுக்கு உண்டு. அப்படிங்கிறத இங்க அல்பாஸ்திரேகி அசுகரேகி அசுகாவசானேகி துக்கான்விதேகி அன்விதேகி அபிமான மூலேகி பிரசேக் பராகுபவேகி பரிபூர்ணிதம் சரிதார்த்த நிர்விவிக்ஷம் அப்படின்னு ஜனராஜ்யம் செய்கிற. ஆக இவையெல்லாம் ஸ்ரீபாஷத்தில் இதுதான் சொல்லப்படுறது. கர்ம மீமாசைனால் என்ன பலன் அப்படின்னா திருப்பி அதனுடைய துக்கங்கள் அது துக்கத்தை கொடுக்கக்கூடியது. அதனுடைய பலன்கள்லாம் அஸ்திரமான பலன்கள். அதனால அதை விட்டுட்டு பிரம்ம ஜானத்தை கேளுங்கள் அப்படின்னு சொல்ற. அததான் இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. அடுத்ததாக பரமபதத்தை வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகத்துல கடைசி ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இங்கதான் அந்த தாமம் 49 இருக்க. சரி, இதை நாளைக்கு பார்ப்போம். வேதாந்த வேதாந்த தேசிய நாராயணாரி மகாதேசிகாய ஸ்ரீ வாட்சி ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசியான